ஹாய் குடேஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல் குறள் எண் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. விளக்கம்: அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களைக் கண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இல்லை. பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம். இப்போ இந்த குறளின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. டிரைவர், எங்கே போயிட்ட? கார் ரெடியா? ரெடிதாம்மா. எங்கே போகணும்? பியூட்டி பார்லர். ரம்யா பியூட்டி பார்லர் போனேன். அந்த 2 மணி நேரமும் பாஸ்கருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. கொஞ்ச நேரம் காருக்குள்ளேயே பேப்பர் படித்து பார்க்குறாரு, தூங்கியும் பார்க்குறாரு, கொஞ்ச நேரம் வெளியே நடந்து பார்க்குறாரு, டீ குடிச்சு பார்க்குறாரு. எப்படியோ அந்த 2 மணி நேரத்தை கடக்கிறதுக்குள்ளே அவருக்கு போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ரம்யா தன்னோட மேக்கப்பை முடிச்சுட்டு காரில் ஏறுறாங்க. சப்பாடி, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாஸ்கர் பெருமூச்சு விடுறாரு. வீட்டுக்கு தானம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, என் ஃப்ரெண்டு காவியா வீட்டுக்கு போ அப்படின்னு உத்தரவிடுறாங்க. இப்போ உடனே இந்த மேக்கப்பை ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சே ஆகணுமா அப்படின்னு அவருக்குள்ளேயே எரிச்சல் பட்டுக்கிறாரு. அன்றைக்கி அவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ ரம்யா பாஸ்கரை கூப்பிட்டு, நாளைக்கு காலையில் பொம்மைக்கு வெட்டினரி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே பாஸ்கருக்கு இருந்த மன நிம்மதியும் போச்சு. ஏன் அப்படின்னா, ரம்யா சொன்ன நேரமும் அவரோட மனைவியை அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக வேண்டிய நேரமும் ஒரே நேரம். பொம்மி அப்படிங்கிற நாயை என்னையால் ஆஸ்பத்திரி கூட்டு போக முடியும், ஆனால் என் மனைவியை என்னையால் ஆஸ்பத்திரி கூட்டு போக முடியலையே அப்படின்னு அவரோட நிலைமையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவருடைய மனைவி ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. இன்றைக்கி என்ன விசேஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்குறாரு. இன்றைக்கி நான் கோயிலுக்கு போனேன்னா அங்கே ஒருத்தர் ஒரு கதை சொன்னார், அதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. என்ன கதை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு இவர் கேட்குறாரு. பாவ புண்ணியங்களை பற்றி பேசினார். சில பேர் வசதியாக வாழ்கிறதுக்கும் சில பேர் கஷ்டப்படுறதுக்கும் அவங்க போன ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் செஞ்ச நல்லது கெட்டது தான் காரணமாக. சில பேர் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்காங்கன்னா அவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச நல்ல காரியங்கள் தான் காரணமாக. அது மாதிரி சில பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணமும் அவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச தீவினைகள் தான் காரணமா அப்படின்னு அவருடைய மனைவி சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மெல்லாம் போன ஜென்மத்தில் பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் போலையே அப்படின்னு ரொம்ப எரிச்சலோட பாஸ்கர் சொல்கிறாரு. நாம் என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் என்ன அப்படின்னு அவருடைய மனைவி கேட்குறாங்க. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். திருவள்ளுவர் இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அறம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தனியாக எடுத்து காட்ட வேண்டியதில்லை. பல்லக்கில் உட்காந்து போகிறவனையும் அதை தூக்கி செல்பவனையும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.